வணக்கம். நான் நிம்மி. இந்த ஃபிஷ் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பொட்ஸ்வானால. ஆமாங்க, நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்காவில் பொட்ஸ்வானா கண்ட்ரியில். முழு ஃபிஷ்ஷாக வாங்கி கிரில் பண்ணலாங்கிறதுக்காக இன்றைக்கி 800 கிராம்ஸில் 2 ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இதோட பேர் வந்து பிரேம். நம்ம ஊரில் கண்டமீன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா இறங்குறதுக்காக முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் வந்து கோடு கோடாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல அரைக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் 10லேருந்து ஒரு 15 வெங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெப்பர் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கூட அரைச்ச மசாலா, அதுக்கப்புறம் வந்து 1/2 மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 2 மீன் இருக்கிறதுனால 2 பார்ட்டாக மசாலாவை பிரித்து வச்சுக்கப்புறம் ரெடியான மசாலாவை வந்து மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். முன்னாடி பின்னாடி உள்ள எல்லா இடத்துலையும் இது மாதிரி 2 மீனையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். மீனில் மசாலா இறங்குறதுக்காக 2 மணி நேரம் வந்து நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இன்பிட்வீன் டைமில் வெஜிடபிளை கிரில் பண்ணுறதுக்கு வந்து நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இது கூட தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஓவன் வந்து 210 டிகிரி வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட், அதுக்கு மேலே வாழை இலை, அதில் வந்து ரெடி பண்ண வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊறின ஃபிஷ்ஷை வந்து வெஜிடபிளுக்கு மேலே வைக்கும்போது நம்ம அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த வெஜிடபிளில் இறங்கி நல்லா குக் ஆகியிருக்கும். அதனால் வெஜிடபிளுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பவுலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மசாலாவையும் வந்து அந்த ஃபிஷ் மேலே நான் அப்ளை பண்ணிடுறேன். ஓவன் 210 டிகிரிக்கு செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ண வச்சிடலாம். இன் பிட்வீன் ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு ஃபிஷ்ஷை திருப்பி போட்டோன்னா நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடும் நமக்கு. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.